மைடியா பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜு நம்பர் 8ல சீசன் 1ல எபிசோடு 10 தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பா சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசா அடிச்சு பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கூட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த எபிசோட்ல வர ஒரு சீனை மட்டுமே நான் ஒரு 10-15 வாட்டிக்கு மேல பார்த்திருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு இது வேற லெவல்ல இருக்கும். சரி, ரொம்ப பேசாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே டிஃபன் ஃபோர்ஸ் அழிக்கிறதுக்காகவே ஒரு டைகோச்சி இவங்களோட இடத்துக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம அதோட பண்ணுக்காக மட்டுமே வைஸ் கேப்டன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிரும். ஃபைட்டோட முடிவுல அதோட கோரை அழிச்சாச்சான்னு பார்த்தா அதுதான் இல்ல. ஏன்னா அது கடைசி நேரத்துல அதோட கோரை ஏமாத்திட்டு முன்ன இருந்ததோட பல மடங்கு பெருசாயிடுது. அப்படி மாறினது மட்டும் இல்லாம அதோட ஃபேட்டிடியூடோ 8ல இருந்து 9க்கு வந்துருது. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இவரால சின்ன சைஸ்ல இருக்கிற கைஜூஸை ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர பெரிய சைஸ்ல இருக்கிற கைஜூஸை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். என்னால ரொம்ப ஆழமா கட் பண்ண முடியல. எப்படி நான் அதோட கோரை அழிக்கிறது? 10 minutes மேக்ஸிமம் பவர்ல யூஸ் பண்ணதுனால சூட்டு கொஞ்சம் ஹீட் ஆயிடுது. உடனே அதை நீங்க ஷட் டவுன் பண்ணீங்கன்னு இவ சொல்றா. இல்ல, எனக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தேவைப்படுது. இதுல இந்த டைகர் என்ன பண்ணுதுன்னா, அது கிட்ட இருக்கிற ஹாஞ்சோஸை வச்சு இவர் அட்டாக் பண்ணுது. இவரா அதுல இருந்து தப்பிச்சுட்டு இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்பதான் நேரா பண்ணனா கண்டிப்பா ஒரே அட்டாக்ல அது என்ன கொன்னுடும். அதுக்கு பதிலா பின்னாடி போய் தான் அட்டாக் பண்ணணும்னு ஜம்ப் பண்ணா அந்த கைஜுவுக்கு இந்த மாதிரி இவன் பண்ணுவான்னு தெரிஞ்சிருக்கு. அடுத்த நோடியே ஒரு அடிதான். அதுலயே வைஸ் கேப்டனுக்கு பாடி கண்டிஷன் ரொம்ப சீரியஸா போயிடுது. இங்க நடக்கிறத மானிட்டர்ல இருந்து பாத்துட்டு இருந்த இவ்வளவு வைஸ் கேப்டன் போயிட்டீங்களான்னு கதார ஆரம்பிச்சாரா. 200 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஸ்வாட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ ஒரு ஜீனியஸ் எல்லாரும் சொல்லிருப்பாங்க. பட் இப்ப இந்த ஏரால இதெல்லாம் தேவையே படாது. அதனால நான் சொல்றது என்னன்னா, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேரணுங்கிறத ஆசையே கைவிட்டுடு. என்ன பத்தி கவலைப்படாத, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன். கடைசி நோடியில நான் என்னோட ஷீல்ட மேக்ஸிமமுக்கு மாத்தினதுனால பெரிய அடி இல்லாம தப்பிச்சிட்டேன். ஆனா நீங்க பயங்கரமா இன்ஜுரி இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களால சண்டை போட முடியாது. பரவாயில்ல, என்னால இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதுங்கிறத பாத்துறேன். இவர்கிட்ட பிளேடு மட்டும்தான் இருக்கிறதுனால பெருசா எந்த கட்டுமே அது மேல போட முடியல. அப்படியே அந்த கேஜி இவர் அட்டாக் பண்ணும்போது கதை அப்படியே பிளாஷ்பேக்கு போகுது. அந்த ஒரு பிளாஷ்பேக்ல எதுக்காக அவரோட அப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேரக்கூடாதுன்னு சொன்னார்னா, பிளேடை தவிர வேற ஏதாச்சும் வெப்பன் யூஸ் பண்ணார்னா இவரோட காம்பேட் பவர் அப்படியே கம்மியாடுது. இந்த ஒரு காரணத்தினாலதான் அவரோட அப்பால இருந்து மத்த டிஃபென்ஸ் ஆபீசர் வரையும் வேணா விட்டுடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும், நீ பிளேடுல பசலிஸ்டா, அப்பனா நீ கண்டிப்பா எனக்கு தேவைப்படுவேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரப்ப நீ முன்னாடி போய் எனக்கான ஒரு பாத்தை நீ கிரியேட் பண்ணி கொடுப்பியா? இதை கேட்கும் போது அந்த நொடி முடிவு பண்ணுதா இவங்களுக்காக எந்த எல்லைக்கு வேணா போகலான்னு. இந்த பேஸை என்னோட பொறுப்புல அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இதை பாதுகாக்கிறதுக்கு என்னோட உயிரை கூட கொடுக்கறதுக்கு நான் தயார் தான். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த கேஜோ கிட்ட அவர் வசமா மாட்டிக்கிறாரு. இதை அங்க பார்த்த காஃப்காவும் இந்த மணிச்சரி எனக்கு இதை விட்ட வேற சாய்ஸ் இல்லைன்னு சொல்றான். இதை கேட்ட ரெனாவும் வேணா செம்பாய் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கன்னு சொல்றான். இந்த நேரத்துல ஒரு வாய்ஸ் இவங்களுக்கு கேட்கவும் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிருந்த மீனா அஸ்வினும் திரும்பி பேஸுக்கு வந்துட்டாங்கன்னு. இப்போ இது ஒரு எமர்ஜென்சியா இருக்கிறதுனால எல்லா ப்ரொசீஜரையும் ஸ்கிப் பண்ணிட்டு நான் இப்போ பொழந்து கட்ட போறேன். இந்த கேஜிவை ஷூட் பண்ணாலுமே இது சீக்கிரமா ரீஜெனரேட் பண்ணிடுது. கேப்டன் அதோட கோர் பின்னாடி தான் இருக்கணும். ஆனா எக்ஸாக்டா அது எந்த இடம் தெரியல. பரவாயில்ல, அது எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலான்னு மீனா சொல்றா. இது ஈஸியா இருக்க போறது கிடையாது. என்னால முடிஞ்சதை நான் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு காம்பேட் பவரை 63% யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாரு. உங்களோட சோட்டோட லிமிட் நீங்க தாண்டிட்டீங்கன்னு இவர் சொன்னாலும் அதை கேட்காம இவர் தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்காரு. இது ரொம்ப ஃபாஸ்டா ரீஜெனரேட் ஆகுது. இதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணியாகணும்னு யோசிக்கிறப்பதான் கிக்குருஷினுமே அந்த இடத்துக்கு வரா. ஆனா அவளால ரொம்ப டீப்பா கட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் அட்டாக் நாக் பண்ற, செகண்ட் அட்டாக் அதே இடத்துல நீயும் பண்ணு. 2 பேரும் சேர்ந்து அதோட காலை கொஞ்சமா டேமேஜ் பண்ணி விட்டாறாங்க. இதுல வேற இவளால சூட்டு ரொம்ப ஹிட் ஆனதுனால இதுக்கு மேல இவளால சண்டை போட முடியாது. இதுக்கப்புறம் நான் தான் இதை பார்த்தாகணும்னு வைஸ் கேப்டன் நினைக்கிறாரு. கோர் எங்க இருக்குங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஷூட் பண்றதுக்கு ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. இந்த நேரத்துல தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வைஸ் கேப்டன் யோஷினோவா அந்த கைஜுக்கு ரீஜெனரேட் பண்றதுக்கு டைமே கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் கூட சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட சூட்டோட லிமிட்டை தாண்டி இது எல்லாமே எதுக்காக அவர் பண்றாருன்னா, கேப்டனுக்கு ஒரு பாத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான். இந்த நேரத்துல கேப்டன் அவரோட 96% யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் தான். அந்த ஒரு அட்டாக்லயே அந்த கேஜ் மொத்தமா காலி அடிச்சு இதுக்கப்புறம் அதால ரீஜெனரேட் பண்ணி வந்து நம்ம கூட சண்டை போட முடியாதுன்னு சொல்றானுங்க. அவ்வளவுதான், நம்ம எல்லாருமே ஜெயிச்சிட்டோன்னு எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறானுங்க. கிக்கர் ஒரு வாரமா ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. வைஸ் கேப்டன் அந்த இடத்துக்கு வராரு. கேப்டன் மீனாவும் அந்த இடத்துக்கு வர பார்த்த நம்ம காஃப்கா பொறிச்சு போயிடுறான். நான் சின்ன வயசுல இருந்தே இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கணும்னு ஆசைப்பட தெரியுமா? அதுவும் அந்த இடத்துல நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஆர்வ கலர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம இன்னும் போக வேண்டிய இடம் நிறையவே இருக்குன்னு இச்சிகாவா சொல்றான். நிச்சயமா நம்ம போறோம்னு காஃப்காவும் சொல்றான். சரி, ஓகே, மத்த காஜோசி நானும் கேப்டனும் பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீ போய் ரெஸ்ட்
ரெஸ்ட் எடுன்னு கேப்டன் சொல்ல நீங்களும் தான் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குன்னு மத்தவனுங்க சொல்றானுங்க. இதுக்கு மேல நீங்க உங்களோட சூட்டை யூஸ் பண்ணீங்க அது கண்டிப்பா ஓவர் ஹீட் ஆயிடும். இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க நேரத்துல கைஜூஸ் தான் சேர்ந்து வானத்துல ஒரு பெரிய பாம்பு கிரியேட் பண்ணுதுங்க. இந்த பாம்பு மட்டும் வெடிச்சுச்சுன்னா இது ஒரு 20 கியோட்டின் டிஏடிக்கு சமம். அப்பனா இது ஒரு நியூக்ளியர் பாம்புக்கு ஈக்குவலானு எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. இப்ப நம்ம தப்பிச்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இல்லையான்னு வைஸ் கேப்டன் நினைக்கிறாரு. ஹியூமன்ஸ் இப்ப நம்ம போட்டு சண்டை டிராவ் ஆயிடுச்சு போல இருக்கு இப்படின்னு அந்த கைஜு நக்கலா சொல்லவும் செப்பா எப்படி மட்டும் பண்ணிடாதீங்கன்னு ரெனோ சொல்றான். காஃப்கா வேணா விட்டு உன்னால முடியாது கொஞ்சம் எப்படி இவன் ஃபாஸ்டா போறான் ஒரு பர்சன்டேஜ் போற வச்சுட்டு இவ்வளவு ஃபாஸ்டா போக முடியாதுன்னு இவர் யோசிக்கிறாரு. அப்படி எங்க நம்ம ஹீரோ கைஜுவ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக பார்த்த எல்லாரும் ஷாக் ஆயிடுறானுங்க. நம்மளோட பேஸ்ல ரொம்ப பாப்புலரான கைஜுவோட சிக்னல் கிடைச்சிருக்கு. அதுவும் அதோட ஃபேட்டிட்யூட் 9.8ல இருக்கு. இதே சிக்னல் தான் நம்பர் 8 கிட்ட இருந்து வந்துச்சு. ஆரம்பத்துல நம்ம ஹீரோ மேல இவர் சந்தேகப்பட்டாலும் நம்ம ஹீரோ பண்ணது எல்லாமே இவரோட கண்ணை மறைச்சிருச்சு. இதை நான் எப்படி பார்க்காம விட்டேன். ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ அவன் மேல நம்பிக்கை வச்சவங்க எல்லாரையும் கொஞ்சம் நினைச்சு பாக்குறான். மீனா சொன்னதே நினைச்சு பாக்குறான். என் கூட சேர்ந்து சண்டை போறதுக்கு இன்னும் வளர வேண்டியது இருக்குன்னு. செம்பாய் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க ஏதாச்சும் பண்றதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு இச்சிகாவா கேட்கும். நான் டிஃபன் போஸ்ட்ல இருக்கிற தாடி யூனிட்டோட ஆபீசர் சொல்லிட்டு அந்த பாம்பை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹைட்டுக்கு கொண்டு போயிடுறான். அதே நேரத்துல திரும்பி கீழே விழ எல்லாரும் அவங்களோட ஷீல்டை மேக்ஸ்ல வச்சுட்டு கீழே படுத்துருங்கன்னு மீனா சொல்றா. அந்த பாம்பு வெடிக்கவும் அதால நம்ம மீனாவுக்கு ஏதாவது கூடாதுங்கிறதுக்காக ஷீல்டு அவளுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். ஒரு வழியா நான் எல்லாரையும் காப்பாத்திட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு நிக்கிறதுக்கு கூட ஸ்டாமினா இல்ல. எல்லாரும் சேஃபா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப காஃப்கா ஹிபினோ இல்ல கைஜோ நம்பர் 8 இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன் இப்படி